லஞ்சுக்கு சிக்கன் வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மாட்டின ஐடியா தான் இந்த மொறு மொறு சிக்கன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வெட்டிங் ஸ்டைலில் உள்ள மொறு மொறு சிக்கன் தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே நான் 4 லெக் பீஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட் பண்ணுறதுக்கு ரைஸில் ஊற வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு இது நல்லா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதில் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஏன் இதை நான் ரைஸ் வாட்டரில் நான் இதை ரைஸ் வந்து ஊற வச்ச தண்ணியில் பண்ணுறேன்னா சிக்கன் வந்து நல்லாவே சாஃப்டாக வரும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, சோள மாவு, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் காஷ்மீரி சில்லியும் சிக்கன் மசாலாவும் மிக்ஸ் பண்ண மசாலா. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது சில்லி சிக்கன் மசாலா ஏதாவது இருக்குன்னா அதை போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர மொறுமொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கரெக்டாக 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக போடுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சாரி, முட்டையை ஊற்ற மறந்துட்டேன். முட்டையை வந்து ஒரு முட்டை அப்படியே ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரே ரொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இதை மேரினேட் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. ஓகேவா? 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இங்கே நான் வந்து ஏர் ஃப்ரையர்லேயும் ஃப்ரை பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் எண்ணெயிலையும் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் 2 இதுக்குமே நான் எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம இந்த லெக் பீஸை போட்டுருவோம். மோஸ்ட்லி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் சிக்கனுக்குள்ளே நல்லா வேகும். ஈச் சைடு வந்து கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சு இது பண்ணிடுவோம். நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுருவோம். இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து இன்னொரு சைடு வேகட்டும். வெந்தோட நம்ம இதை எடுத்துருவோம். Meanwhile, ஸோ ஃபர்ஸ்ட் 12 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். என்ன எப்படி இருக்கு? ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். பாருங்க, எல்லா சைடு ஈக்குவலாக ஃப்ரை ஆயிருச்சு. ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் 2 ஃப்ரையும் 2 ஏர் ஃப்ரையரில் பண்ணுற மாதிரி. ஏர் ஃப்ரையருக்குள்ளது வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அது அந்த அளவுக்கு நான் நினச்ச மாதிரி வரல. அதனால இன்னொரு டிஷை நான் ஃப்ரையே பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மொறு மொறு டெக்ஸ்டரில் வரணும். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முடிஞ்சிருச்சு. வெட்டிங் ஸ்டைல் மொறு மொறு சிக்கன் ரெடி. ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி இது வந்து ஃப்ரையிங் ஆப்ஷனுக்கு இது நல்லாவே இருக்குது. பாருங்கள், எல்லா சைடும் நல்லா அழகாக வெந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. அந்த கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் வந்து நான் மோஸ்ட்லி இந்த ரைஸ் ஃப்ளார் நான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி ஏர் ஃப்ரையர் மெத்தட் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதில் நான் பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி அதில் நான் போடுறேன். அது எப்படி வந்திருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரை பண்ணியே பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.